மக்கள் 263வது எபிசோட்ல போயிடலாம். எபிசோட்ல யாரை காட்டுறாங்கன்னா ஹீமோரியை தான் காட்டுறாங்க. பார்த்தா கவக்கி கூட பேசிக்கிட்டே போறா. நீ அகாடமில படிக்கிறது பிக் பிரதர் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இந்த விஷயம்லாம் தெரியக்கூடாது, ஏன்னா நான் ஒரு சீக்ரெட் மிஷன் கண்டி போய்கிட்டு இருக்கேன், நான் ஒன்னும் அகாடமிக்கு படிக்கவும் போகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கவாக்கி டீ பார்ட்டிலாம் நல்லா இருந்துச்சு, அதனால என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா ஹீமாவாரி. அதுவும் குழந்தைங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்குது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீமாரி சொல்லிட்டு இருக்கா ஹானா சென்சிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா நீ இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிச்சுன்னு சொல்லிட்டு யாரு கூட சண்டை போட மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா ஹீமாவாரி. ஒரு நல்ல டீச்சர்னு சொல்லிக்கிட்டே வராவா. அவங்களுக்கு எந்த கான்பிடென்ட்டுமே இல்ல, நல்ல எபிலிட்டியும் கிடையாது, அவங்க டீச்சரா இருக்க தகுதியே கிடையாது சொல்லிட்டு இருக்காம. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சொல்ற ஹீமாவாரி. அவங்க நிஞ்சுட்சு உண்மையிலே வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. நிஞ்சுட்சு கத்துக்கணும்னு சொன்னீங்க, இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்டர் வரான்னு சொன்னாங்க, அவங்கள்ட்ட வேணா கத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க கவாக்கி. அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து ஒரு வழியா கிளாஸுக்கே போயிட்டாங்க. டேய் ஏதோ ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்டர் வர போறாங்களாண்டா, அவங்க உண்மையிலே சூப்பரா சொல்லி தர போறாங்க, எஸ் ரேங்க் மிஷன்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அவங்க உடனே ஒசுகா அப்படியே ஹாப்பி ஆகுதா, என்னது எஸ் ரேங்க் மிஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு தள்ளி தர போறாங்கன்னா நம்ம உண்மையிலே வேற லெவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஈகோலாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு நல்ல மிஷனுக்கு போனவன் வேற லெவல் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தா யுயினா எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் பேசுறத பத்தி ஹீமாரி முழிச்சுக்கிட்டு இருக்கா, என்னடா இவனுங்க பேசுறானுன்னு சொல்லிட்டு. ஹீமாரி பார்க்க ஈகோ உண்மையிலே இந்த அகாடமிக்கு சேர்த்த கரெக்டான ஆளுதான் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீமாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஹானா சென்சே வந்துட்டா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, நல்லபடியா உட்காருங்கன்னு சொல்லிட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு உள்ள வரா. இன்னைக்கு உங்களை பார்க்க ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்டர் வராங்க, உங்களுக்கு சில விஷயத்த கத்து தர போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆரடா சொல்லிட்டு கவாக்கி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா உள்ள வராங்க, பார்த்தா டீம் 7 மிரண்டுட்டான் கவாக்கி. இந்த பயல்களான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டீம் 7 இவங்க உண்மையில வேற லெவல்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹீமாரி தலையே தொங்கிருச்சு, அண்ணனா வந்திருக்கான்னு சொல்லிட்டு. நாள் முழுக்க நாங்க உங்க கூட தான் இருக்க போறோம்னு சொல்லிட்டு சாடா சொல்லிட்டு இருக்கா. உங்களை பார்த்ததுல சந்தோஷம் சொல்றாங்க பசங்க எல்லாருமே. ஃபீலிங்கே சரிப்பட்டு வரணும்னு சொல்லிட்டு கவாக்கி பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே பர்ட்டோ இதான் விஷயம் சொல்லிட்டு, கவாக்கி உன்னோட டீச்சர் என்ன சொல்றானோ அதை மட்டும் கேளுன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். வேற ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அப்புறம் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா அவனோட ஜுட்சுவை போட்டு காட்டுதான் ரசங்கன் ஜுட்சுவை. அதை பார்த்து மிரண்டாங்க, சூப்பர் நிஞ்சுட்சுன்னு சொல்லிட்டு. என்னால இதை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஈகோ கட்டிக்கிட்டு இருக்காம. இதை போடுறது அவ்வளவு ஈஸிலாம் கிடையாது, கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் உண்மையிலே வேற லெவல் பண்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் அந்த பிரின்சஸ் வேற, அவன் இப்படிலாம் பண்றத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீமாரி நக்கலா பாத்துக்கிட்டு இருக்கா. கவாக்கி எல்லாம் கண்டுக்கிட மாட்டேங்க, தனியா நினைக்கிட்டு இருக்கான். கவாக்கின்னு சொல்லிட்டு பர்ட்டோ வரான். உன்னோட டீச்சர் என்ன சொல்லி தரனா அதை நீ தெளிவா கேட்டுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்ஸ்ல இருந்து சொல்லி தரவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் தேவையில்லாம என்னோட வழியில வராத, ஒழுங்கு மரியாதை போயிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கென்னின் ஆயிட்டேன், அது உனக்கு தெரியாததான் சொல்லி கேட்கறான். சொல்லி தர வேண்டியது எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை ஒரு சிறந்த சினோபி ஆக்க போறேன்னு சொல்றான் அவன். இந்த முட்டாளு வேற என் மிஷனுக்கு நடுவில் இன்னும் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கவாக்கி பாத்துக்கிட்டு இருக்கான். டீச்சர் என்ன கேட்கணுமா கேளு கேளுன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா கவாக்கி டென்ஷன் ஆயிட்டான், அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனை நேவா அடிக்க வரன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. சடனா ஒரு டீச்சர் விட ஸ்டூடெண்ட் கூட சண்டை போட வரலான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் கவாக்கி. டேய் நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்கடா, கிளாஸ் போய்கிட்டு சொல்லிட்டு சாடா வர கத்திக்கிட்டு இருக்கா. மாதிரி பாக்குறா, இதான் நடக்கும் எனக்கு முதல்ல இருந்தே தெரியும் சொல்லிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் சாடாவை காட்டுறாங்க. அவ ஃபயர் ஸ்டைல் ஜுட்சுவை போட்டுலாம் காட்டுறா. என்னடா ஃபயர் ஸ்டைல்னு சொல்லிட்டு மிரளுதாங்க. பார்த்தா பசங்க எல்லாம் பக்கத்துல போறாங்க. பார்த்தா ஹானா சென்சே பதறத அப்பலாம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம லைட்னிங் ஸ்டைல் ஜுட்சுவை போட்டு காமிச்சிட்டு இருக்கான். பசங்க பக்கத்துல போக போறாங்க. யார் லைட்னிங்ல பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவ ஒரு ஜுட்சுவை போட்டு தள்ளி விடுதா. பார்த்தா விண்ஷீல் போடுறாவா. ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பசங்க கேக்குறாங்க. இல்ல நீங்க அடிபட்டுன்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு சொல்றா சென்சே. பார்த்தா மொத்த பசங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையில நீங்க வேற ரோல் பண்றீங்க, உங்களை மாதிரி தான் நாங்க மாறணும்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி டீம் 7 பாத்துக்கிட்டு இருக்காங்க. யாரும் சந்தோஷமா இருக்காங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் சொல்லிட்டு ஹானா சென்சே பாத்துக்கிட்டு இருக்கா. நான் எது சம்பந்தம் இல்லாம எது ஜுட்சு போட்ட கூடாதுன்னு அவ பாக்குறா. இதை ஆங்கோ ஷீனோ தூரத்துல பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹானா சென்சே நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸாம்ல நல்லா தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆனா என்ன அவரோட உண்மையான எபிலிட்டி மட்டும் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆங்கோ. ஹானா சென்சே வரா, காலையில உள்ள படிப்பு நல்லபடியா முடிய போகுது சொல்லிட்டு இருக்காவா. உடனே பசங்க எல்லாம் சொல்றாங்க, ஆமா படிச்சு முடிச்சாச்சு, எல்லாத்துக்குமே பசிக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வேற சாப்பாடு கொண்டு வரலன்னு சொல்றா பிரின்சஸ். வெயிட் பண்ண வச்சதுக்கு நீ மன்னிச்சுன்னு சொல்லிட்டு பர்ட்டோ வரான். பார்த்தா ஒரு 10 பர்கர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சென்சே இங்க நிறைய பேர் இருக்கோம், நீங்க மொத்தமே கம்மியா தானே வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லி ஈகோ கேக்குறான். ஒரு தண்டர் பர்கர் பேட்டில், இதுல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த பர்கர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஆக்சுவல் மிஷன்ல நம்ம போற சமயத்துல சாப்பாடே இல்லாம நம்ம சண்டை போட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. எல்லார் கையில ஒரு பாலை கொடுத்துருக்கோம், ஆனா சில பேர் கையில பாலை கொடுக்கல. யார் கையில அந்த பால் கடைசி வரை இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த பர்கர் கிடைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசி நேரத்துல யார்ட்ட பால் இல்லையோ அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது சொல்லிட்டு ஹீமாரி கேக்குறா. ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. தனியாவும் சண்டை போடலாம், குரூப்பாவும் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அகாடமிக்கல் நீங்க நிஞ்சுட்சு யூஸ் பண்றது தப்பு கிடையாது, ஆனா நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா டிஸ்குவாலிஃபைட் ஆயிருவீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க மிட்ஸ்கி. 2 டீமா பிரிஞ்சு ஆளுக்கு தனித்தனியா நின்னுட்டு இருக்காங்க. மேட்சை ஸ்டார்ட் பண்ணி விட்டானுங்க. அவனுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு திசை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆளை துரத்திட்டு போயிட்டே இருக்காங்க. பார்த்தா யுயினா தனியா போய் நின்னுட்டு இருக்கா. பார்த்தா நியான் அவ ட்ரோனை யூஸ் பண்ணி அந்த பாலை புடிங்கிட்டு போய்கிட்டே இருக்காவா. என்னோட ட்ரோன் வேற லெவல் பண்ணுன்னு சொல்லி ட்ரோனை தூக்கிட்டு போறாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு ஆளை துரத்திக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் ஓகே தானா, எனக்கு இந்த பசங்களை பார்த்தாலே கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு ஹானா சென்சே. ஒன்னும் கவலைப்படாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தா கத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஆசை என்ன, கடைசியில் எல்லாருமே இந்த பர்கரை ஷேர் பண்ணி சாப்பிடணும், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னா உங்களுக்கு என்னன்னு புரியணும், இதான் என்னோட நோக்கம்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. பிரிச்ச எல்லாருமே சாப்பிடலாம் சொல்லிட்டு இருக்கான் மிட்ஸ்கி. அப்படி நடந்த சந்தோஷம் தான் சொல்றா ஹானா சென்சே. ஆளுக்கு அவங்க விளையாண்டுகிட்டே
போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா ஈகோ வாரான். மீமின்னு ஒரு பையன் உட்கார்ந்து இருக்கான். மீமி என்னடா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, இங்க என்னடா போய்கிட்டு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு எதுவும் தேவையில்ல, நான் யார்ட்டையும் புடுங்கி சாப்பிட விரும்பல, எனக்கு ஏன் சாப்பாடே போதும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல சேலஞ்சுடா, இதை டிஃபீட் பண்ணிதான்டா வேங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஈகோ. சடனா பார்த்தா சாக்லேட்டை புடுங்குறான். பார்த்தா அவனோட நாய் வந்து பாஞ்சு வந்து கையை கடிக்கி நாயை தூக்கி வீசுறான். மீமி கத்துறான், டே என்னோட நாய் என்னடா பண்றான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். டே சேலஞ்சில் மட்டும் போக்கஸ் பண்ணு, இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஈகோ. பார்த்தா ஒரு பொண்ணு வர, அவர் சோலு என்ன சொல்லிட்டு இருக்கா, டே மீமியோட சாக்லேட் கொடுன்னு சொல்லிட்டு இருக்காவா. அவனுக்கு இந்த சாக்லேட் கொடுக்கணும், அவனை ஜெயிக்கணும், அப்புறம் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஈகோ. தேவையில்லாம இப்படிலாம் பண்ணாத ஷினோபி, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இதை வச்சு நடத்தி போய்கிட்டு தான் இருப்பான், நீ தேவையில்லாம நுழையா சொல்லிட்டு இருக்க சோல். ஈகோக்கும் சோலுக்கும் சண்டை வந்துருச்சு. பார்த்தா ரெண்டு டீமா தனித்தனியே நின்றுட்டு இருக்காங்க. கவாக்கி இங்க வரான், இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா ஹீமாரி பயந்து ஓடி வரா. அண்ணன் அங்க ஒரு பிரச்சனை ஆயிருச்சு, ஒரு சாக்லேட் கண்டி சண்டை வந்துருச்சு சொல்லிட்டு இருக்காவா. பர்ட் அங்க வந்துட்டான். டேய் சாக்லேட் கண்டி எல்லாம் சண்டை போடாதீங்கடா, இந்தாங்கடா பர்கர், இதை சாப்பிட்டு பிரிச்சு சாப்பிடுங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே சாப்பிடலாம், ரெண்டா பிரிச்சு சாப்பிடுங்க சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. நான் இவங்களை தோக்கடிக்காம சாப்பிட மாட்டோம் சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சாங்க. இது ஒரு சீரியஸ் காம்படிஷன் சொல்றாங்க. அவங்க கூட உட்காந்து சாப்பிட மாட்டோம் சொல்லிட்டு ஆளுக்கு சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா பர்ட்டோ நினைச்சது என்னமோ, அவங்க நினைச்சது என்னமோ. பார்த்தா ரெண்டு டீமும் தனித்தனியே பிரிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க ஹீமாரி கவாக்கி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப மோசமாயிருச்சு நாளு அப்படித்தானு சொல்லிட்டு வராவா. அவங்க வர சண்டை போட்டாங்களே, என்ன ஆயிருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. அவங்க எல்லாம் குழந்தைங்க, கவலைப்படாத, தூங்கி எஞ்சி எல்லாம் சரியாயிரும், எல்லாரும் மறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. பார்த்தா அடுத்த நாள் ஆகுது. பார்த்தா கிளாஸுக்கு வராங்க. பார்த்தா கிளாஸுக்கு யாருமே இல்ல, மிஸ் காய் மட்டும் தான் இருக்கா. மத்தவங்க எல்லாம் எங்கன்னு சொல்லிட்டு ஹீமாரி கேட்கறா. யாருமே வரல, எல்லாருமே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹானா சென்சே கட்டுறாங்க. பார்த்தா ரெண்டு பசங்களையும் பேச்சுவார்த்தை நடத்தி யாரும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரிச்சு அனுப்பி வைக்கிறாவா. யாருமே எதுவுமே கேட்கல. பார்த்தா இன்னும் பங்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க கிளாஸ். தனித்தனி குரூப்பா அவங்க நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கா ஹானா சென்சே. சீனா சொல்றான், இப்படியே போனா உங்களுக்கு டீம் ஒர்க்னா என்னன்னே தெரியாம பேருன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஒன்னு ஒரு மாதிரி சோகமாகறாவா. சாரடா அங்க கிளாஸ் வச்சு திட்டிக்கிட்டு இருக்கா. டே என்னடா பண்ணி வச்சிருக்க சொல்லிட்டு பர்ட்டோ பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கா. கவலைப்படாத, இதெல்லாமே சேர்ந்துரும், அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்லிட்டு இருக்கான். டீம்ஸ் அவனுக்கு இது ஒரு கஷ்டமான விஷயமா, அசால்ட்டா முடிச்சு கட்டோன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் கிளாஸுக்கு அந்த ரெண்டு பசங்களே கூட்டு வராங்க. அவங்க எதுக்கு நீங்க எங்களை பார்க்க நினைச்சீங்கன்னு சொல்லிட்டு ஈகோ வந்து பொண்ணு கட்டிக்கிட்டு இருக்காங்க. சண்டை போடாதீங்க, நம்ம வேணா கார்ட்ஸ் விளையாடுவோம், ஃபன் பண்ணி விளையாடுவோம் சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸ் கார்ட்ஸ் சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. பார்த்தா ஆளுக்கு கார்ட்ஸ் இறக்கி விளையாண்டுகிட்டே இருக்காங்க. அதுலயே சண்டை வந்துருச்சு. இந்த பையன் சொல்றான் லார்ட் 7 தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு. ஒன்னு அவ சொல்றா நான் லார்ட் 6 வச்சிருக்கேன், நான் தான் பெஸ்ட்னு சொல்றா. பார்த்தா இவன் லார்ட் 4 வர வச்சிருக்கான். பார்த்தா மாத்தி மாத்தி திரும்பி சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படிதான் சண்டை நடக்கும் தெரியும். இதை நிப்பாட்டுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. என்கிட்ட விடுங்க சொல்லிட்டு வாராவன். என்னடா ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. டயாக்கின்னு சொல்லிட்டு முன்னாடி தூக்கி வைக்கிறான். நான் எல்லா ஃபிளேவர் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை நீங்க சாப்பிட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே பார்த்தா அவ ஒரு ஃபிளேவர் சொல்றான், இவன் ஒரு ஃபிளேவர் சொல்றான். அதுலயே வந்து சண்டை வந்துருச்சு. பார்த்தா ரெண்டு பேரும் மூஞ்சி திருப்பி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹானா சென்சே தான் காட்டுறாங்க. இந்த பிரச்சனையை வேற முடிச்சு வைக்கணும், என்ன பண்ணட்டுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா ரெண்டு வரையும் புக் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காவா. அப்பாடா நம்மளுக்கு இது போதும்னு சொல்லிட்டு ஹானா சென்சே அங்க இருந்து கிளம்புறா. நைட் ஆனோன்னு இந்த சோல் பொண்ணு வீட்டுக்கு போய் நின்னுக்கிட்டு இருக்கா. எதுக்கு சென்சே இப்ப வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. நீங்க எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் நான் ஈகோ கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன், அதை நீ நல்லபடியா பாருன்னு சொல்லிட்டு இருக்கா சென்சே. உனக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு எனக்கு தெரியும், அது மைட் காய் தானே சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. அது எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு டைஜுட்ஸ்ல அவர் தான மாஸ்டர் 8 கேட்ட ஓட் பண்ணவரேன்னு சொல்லிட்டு மிரண்டு நின்னுக்கிட்டு இருக்காவா. வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கையில கொடுக்குறா. பார்த்தா மைட் கையோட டாலர் தான் கொடுத்துருக்கா. தான் பிடிக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. நான் அவனோட ஹோம் டீச்சர், உன்னைய பத்தி எனக்கு எப்படி தெரியாம இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காத சென்சே. ஆனா மிஸ்டர் காயும் கக்காசி சென்சேயும் வந்து ரைவல்ஸ், அது உனக்கு தெரியும்ல. ஆனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்னைக்குமே வந்து பிரிஞ்சு போனதே கிடையாது. அவங்க எப்பவுமே ஒன்னாதான் நின்று சண்டை போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. மிஸ்டர் காய் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறா. பார்த்தா அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறா. இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சொல்றா. இது அவனோட ஃபேவரட் ட்ரெஸ் வேற கொடுக்குறாவா. எனக்கு மிஸ்டர் காயை தான் பிடிக்கும், ஆனா அவரோட ட்ரெஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அதான் கையில தச்சிருவா பொழுது கையோட வருது. நீங்களாவே செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்கறாவா. அவன் நான் தான் முதல்ல தச்சேன், இது எது பிரிஞ்சிருந்தா மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் அந்த ஒரு லெட்டர் தார, இதை நீ அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காவா. அதுக்கப்புறம் பார்த்தா ஈகோ பையன் வந்து கூப்பிடுதா. பார்த்தா சாப்பாடு கூப்பிடுறதுக்கு கூப்பிடுதா. அதான் இச்சிராக்கி ராமன் கடைக்கு. எதுக்கு சென்சே நீ கூப்பிடுறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. உனக்கு ஹொக்காகேனா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதனால உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், அந்த இதை எடுத்து பாருன்னு சொல்றா. அது மாதிரி ஹொக்காகேக்கு இச்சிராக்கி ராமன்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் உனக்கு இங்க கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறா. இதை நீ படிச்சுட்டு வான்னு சொல்றாவா. பதிலுக்காண்டி வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காவா. டீச்சரா இருக்கலாம் கரெக்டா இருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போறா. அப்படியே வானத்தை பாக்குறா. என்னோட ஸ்டூடெண்ட் கண்டி எந்த இலைக்குனாலும் போவான்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமா ஓடிக்கிட்டு இருக்கா ஹானா சென்சே. இதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் ஆயிருச்சு. ஹீமாரி சந்தோஷமா கிளாஸுக்கு வரா. இன்னைக்காச்சும் யாராச்சும் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை மூடிட்டு உள்ள வரா. பார்த்தா இன்னைக்கு கிளாஸ்ல யாருமே இல்ல, யாருக்குமே படிக்க ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு மிஸ் காயா பாத்துக்கிட்டு இருக்கா. இது என்னடா பெரிய பிரச்சனையா போயிட்டு சொல்லிட்டு கவாக்கி வேற முழிச்சுக்கிட்டு இருக்கான். காய் போய் வெளியே போய் நின்னுக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஜன்னல் வரும் பாக்குறா. பார்த்தா எல்லா பசங்களுமே அங்கதான் நின்னுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஜன்னல் வரும் போய் நிக்கிறா. பார்த்தா மிஸ் கனாபி சென்சே வந்து எதையோ ஒன்னு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கா. வருவாங்களான்னு தெரியல, ஆனா இருந்தாலும் நான் போறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காவா. ஆனா அங்க பசங்க எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷம்
சந்தோஷப்படுறா. சென்சே என்ன எங்களை வர சொல்லிட்டு நீங்க லேட்டா வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. ஒரு சண்டை தடிக்குள்ள போறா. அதுக்குள்ள வந்து கவாக்கி பிடிச்சிட்டான். எங்க போறீங்க இவன் இந்த மூட்டையெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்றதுதான் சில விஷயம் இதுல கொண்டு வந்திருக்கேன். இதுல செரி பிளாசம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. இதே இதுக்கு இங்க இருந்து சொல்லி கவாக்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாரும் கண்ணை மூடுங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா எல்லாருமே கண்ணை மூடி நின்னுக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்தா ஜுட்ஸு ரிலீஸ் பண்றா. பார்த்தா எல்லார் தலையில அந்த ஜெரி பிளாசம் உள்ற மாதிரி வச்சிருக்காவா. எல்லாருக்கும் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன எடுத்து பாக்குறான். எல்லாமே அது பேப்பர் பீசஸ். அதை கையில வச்சுட்டு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா பசங்க எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. சோல் ஈகோ நீங்க அகாடமிக்கு வந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க வந்தது காரணமே ஹானா சென்சேன்னு சொல்லிட்டு இருக்கா. சோல் எல்லாம் வருத்தப்பட வைக்க போறதுல அவங்களை என்ஜாய் பண்ண வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. கோவம்லாம் பட போறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்து அகாடமிக்கு போக போறேன்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. சூப்பரா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இதுல ஹானா சென்சே நிறைய பேருக்கு சாப்பாடு வர எடுத்துட்டு வந்திருக்கா. ஆனா சென்சே நீங்களா செஞ்சீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க ஆமா நான் சாப்பாடு செய்யறது ரொம்ப மோசமான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஒண்ணு இல்ல அந்த சாப்பாடு நல்லா இருக்கு நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். கவாக்கி இந்த சாப்பாடை பார்த்துட்டு செதறிட்டான். பையன் வந்து என்னோட ஃபேமிலில செஞ்ச ஸ்வீட்ஸ் இதை சாப்பிடுங்க சொல்லிட்டு கொடுக்காம பார்த்தா எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் என் ஸ்டூடெண்ட் மேல நம்பிக்கை வச்சது வீண் போகலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹானா சென்சே கவாக்கிட்ட கவாக்கியை பார்த்தா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா கவாக்கி எல்லாருக்கும் நல்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை பார்த்தா சொல்றான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிட்டப்போ அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு ஷீனோ அங்கோன்னு சொல்றாங்க. ஹானா சென்சே நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனா அவனோட எபிலிட்டி யாருக்கு தெரியாத வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கோ கடைசி எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஷீனோ வந்து இருக்கான். நல்ல விஷயம் நீங்க பண்ணிட்டு போனீங்கடா. நீங்க ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்டரா திரும்பி வரேன்னு சொல்லிட்டு ஷீனோ கேக்குறான். நான்லாம் எதுவுமே வரல எங்களை விட்டுருங்கன்னு சொல்றான் பர்ட்டோ. பார்த்தா எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு எபிசோட் சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் பாருங்க. See you, bye.